நான் ப்ரொடியூசர்னு பேர் தான் போட்டிருக்கேனே தவிர்த்து ஒரு ஆணி கூட நான் எடுத்து வைக்கல. இல்லை, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அடுத்த ஷோக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதான் என்னோட பொரிய ரொம்ப சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ரொம்ப நன்றி. பேக் டு பேக் வந்து 3 மாதத்துக்கு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அதிகப்படுத்தலான் இருக்கேன். நிறைய புது இயக்குநர்கள், புது நடிகர்கள், புது லிரிசிஸ்ட் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பண்ணலான்னு உங்கள் சப்போர்ட்டோடு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த விழாவோட நாயகன் கணேஷ்க்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவரை நான் கேமராமேனாக அறிமுகப்படுத்த நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். சலீம் அப்படின்ற படத்தோட கேமராமேன் வந்து கணேஷ் சந்திரா. அதுதான் அவரோட முதல் படம். அதுலேயே வந்து அது என்னோட ஆக்சுவலாக விஜயண்டனி ஆஸ் ஹீரோ 2வது படம். அந்த படம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் ஒளிப்பதிவு. ஸோ திருப்பி அவர் வந்து டேரக்டராக அறிமுகப்படுத்த ரொம்ப பெருமையாக இருக்குது. கணேஷ், உங்களோட உழைப்பு வந்து உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தவங்க எல்லாருமே அதை பற்றி கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து மீடியா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இது தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது. இயக்குநர்களே வந்து கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கல்ச்சர் இருக்குது. கேரளாவில் மட்டும் அது வேறு, ரைட்டர்ஸ் வேறு, அண்டு அதை வாங்கி வந்து டேரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க. ரைட்டர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக கேரளா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ரொம்ப பெருமையாக அறிமுகப்படுத்துகிற ஒரு ரைட்டர் வந்து புதிய பிரதி. அவர் இப்போ இந்த படம் மூலமாக தான் அவர் தெரியும். அந்த படத்தை தொடர்ந்து நிறைய விஷயம் படுத்திட்டு பேச ஆரம்பித்தேன். ரொம்ப ஆழமான அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து 13 வருஷம் பத்திரிகையாளர் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இப்போ ரைட்டராக மாறி இருக்காரு. ஸோ உங்களை எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற வண்ணம் கண்டிப்பாக அவர் வந்து பெரிய பேர் வாங்குவார் ஃபியூச்சரில். அண்ட் தேங்க்யூ பரதி. இது தொடர்ந்து நிறைய படங்களில் பரதி கூட பணியாற்ற போகிறேன். அண்ட் மேடம், ரொம்ப தேங்க்யூ மேடம். நீங்கள் பேசுகிறத நான் இங்கேருந்து உட்காந்து கேட்டேன். ஆக்சுவலாக என்ன சசி சார் சொல்லிருந்தார், எவ்வளோ ஃப்ளோவாக பேசுகிறாங்க, எவ்வளோ ஸ்டைலாக பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ரொம்ப கேஷுவலாக மீடியாவை வந்து குடும்பமாக அட்ரஸ் பண்ணுற விதம் ரொம்ப சந்தோஷம் மேம். எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசர்ஸ் நீங்கள். ஆந்திராவில் அப்பாவை பற்றி நிறைய தெரியும் எனக்கு. அண்ணன்ட்ட பேசினேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய பிளெஸிங் மேம். இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெலுங்கில் இந்த படத்தை பெரிய ஹிட் ஆகும்னு பெரிய நம்புகிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க. டெக்னீஷியன்ஸ் மாளவிகா சார், குருகிரண் சார், பிரபு ஆர்ட் டைரக்டர், அது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா மஸ்தானி அண்ட் சத்யா. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய ஃபேன் ஆகிட்டு சத்யா. ஆக்சுவலாக பிக் பாஸில் பார்த்துருக்குறேன். அண்ட் இந்த படத்தில் தான் ரொம்ப அருகாமையில் வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உண்மையிலேயே நீங்கள் பண்ண ரோல் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரோல் தான். ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணிருந்தீங்க. ரொம்ப அதனால தான் வந்து நானே வந்து அந்த டேரக்டர்கிட்ட சொன்னேன், மாறன்ட்டு அடுத்த படத்தில் ரொம்ப காசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது சத்யா. கண்டிப்பாக இதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து சத்யா ஃபியூச்சரில் பண்ணுவார். ரொம்ப நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் உங்களுக்கு. தேங்க்யூ. அண்ட் அஸ்வின், த வே யூ ஹேண்டில் யுவர் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்க. உங்கள் டைலாக் டெலிவரி ரொம்ப நடிக்காத மாதிரியே இருக்குது. ரொம்ப கேஷுவலாக பார்க்கும் பொழுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் திஸ் மூவி. குட்டி, தேங்க்யூடா. வலுக்கிற மாதிரி இருந்துச்சா மேலே உட்காந்தது? ஓகேவா? தூக்கிட்டு இருந்தியா ஸ்பாட்டில்? அப்படியா? ரொம்ப குட்டி ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் லாவர்தன் ஆஸ் யூஷுவல் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் தனுஷா ரொம்ப ப்ரில்லியன்ட் ஆக்டர். இப்போ இந்த 3ஆம் பிறையை பார்க்கும் பொழுது கமல் சார் இவங்க இல்லை ஸ்ரீதேவி மேடம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, யார் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ண போகிறா அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் எடுத்திருப்பாங்க. கமல் சார் கடைசியில் பண்ணியிருப்பாங்க போல். அந்த அளவுக்கு நீங்களும் அஜயும் போட்டி போட்டு இந்த படத்தில் நடிச்சிருந்தீங்க. அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டயலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி டப்பிங் பேசுகிறோம், அதாவது முன்ன பண்ண இருந்தால் கூட டப்பிங்கில் நிறைய ஸ்கோப் இருக்குது படத்தில் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறதுக்கு. அண்ட் உங்கள் த வே யூ டூ டப்பிங் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிறது எல்லா விதத்துலையுமே நீங்கள் சூப்பர். ஆக்சுவலி ஷீஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். திருப்பி கோயம்புத்தூருக்கு போகிறதா வந்து கேள்விப்பட்டேன். நீங்கள் சென்னை இண்டஸ்ட்ரி வந்து உங்களை விடாது. இந்த படத்தை தொடர்ந்து கண்டிப்பாக இங்கேயே இருக்க வச்சிரும். நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட் தனுஷா. அண்ட் கடைசியாக வந்து கடைசிக்கு முன்னாடி வந்து சசி சாரை பற்றி சொல்லணும். என்னோடய வாழ்க்கையில் 2 முக்கியமான தருணங்கள் வந்து சசி சார் தான் அமைச்சு கொடுத்தாங்க. என்னோடய முதல் படம் டிஷும் அப்படின்ற படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் வந்து நான் படம், சலீம் படம், இந்தியா பாகிஸ்தான் படம்லாம் பண்ணிருக்கும் பொழுது பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு படம் மூலமாக தான் என்னை வந்து இன்றைக்கும் ஒரு 10 ஃப்ளாப் கொடுத்தா கூட 11வது படம் வந்து மக்கள் என்னை தேடி வராங்க, என்னை மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பிச்சைக்காரன் தான் சார் காரணம். உங்கள் எழுத்து, உங்கள் டைரக்ஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு படமாக வந்து நீங்கள் அஜயை வச்சு அடுத்தது நானும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் நூறுசாமி கண்டிப்பாக அமையும். ஒரு நூறுசாமின்ற ஒரு படம் வந்து மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக பிச்சைக்காரன் 1 எந்த அளவுக்கு ஒரு கான்செப்டாக அமைஞ்சதோ அதே மாதிரி வந்து அம்மாவை பற்றின ஒரு படமாக சிறப்பாக வந்து நூறுசாமி வந்திருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் சூஸிங் அஸ் ஆஸ் எவ்ரி திங். அண்ட் ஃபைனலாக இந்த படத்தோட கதாநாயகன் அஜய்,
அஜய் வந்து கடந்த ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து தெரியும். பட் ஒரு ரீசெண்டாக ஒரு 6 வருஷமாக ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். வெரி பாசிட்டிவ் எனர்ஜி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப சின்சியர். அந்த ஒரு பெரிய ஒரு ஆக்டராக கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங்காக வருவேன்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆக்டரு ரெண்டாவது, ஒரு மனுஷனாக நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன் எல்லா இடத்துலையுமே. அந்த விஷயத்தில் இந்த உன்னை பிஹேவ் பண்ணுறது, செட்டில் உன்னை பற்றி எல்லாரும் சொல்கிறது, இப்போ நீ இந்த பேசுனது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதனாக ஃப்யூச்சரில் வருவான்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் நல்ல மனிதனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் வந்து உன்னை பெரிய ஹீரோ ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ டேரக்டர்ஸ் எழுதுகிற ஸ்கிரிப்ட் வந்து உன்னை நல்ல ஹீரோ ஆக்கிரும். நல்ல மனிதனாக இருக்கிறது வந்து இவங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துரும். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. வர February 13 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் மியூசிக் டைரக்ட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் கணேஷ்க்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய ஒய்ஃபு ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, என்னோடய டீம், அவங்க எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி என்னோடய ப்ரொடக்ஷன் டீம், சாண்ட்ரா, என்னோட நவீன், கம்ப்ளீட்டாக அண்ணா ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ணாமலை, இவங்கெல்லாம் இல்லாமல் வந்து சத்தியமே இல்லை. நான் ப்ரொடியூசர்னு பேர் தான் போட்டுக்கேனே தவிர்த்து ஒரு ஆணி கூட நான் எடுத்து வைக்கல. இல்லை, முழுக்க நவீன் தான் இறங்கி எல்லாத்தையும் பார்த்தது. கதையை சூஸ் பண்ணிட்டு நவீன் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா போதும், எல்லாமே இன் அண்ட் அவுட் முடிஞ்சிடும். ஸோ வெறும் பேர் தான் என்னோடய பேர். குடும்பம் மாதிரி வந்து என்னை பேக்கிங் பண்ணி எல்லாரும் தாங்கி தான் இந்த விஜய் டெக்னிக்கல் கார்பரேஷன் இயங்கிட்டு இருக்கு. ஸோ மிக்க நன்றி. இந்த படத்தை வந்து ஜி டிவி Z5 வாங்கியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து வர 13th அன்னைக்கு தமிழில் ரிலீஸ் ஆகுது. அங்கேருந்து ஒரு வாரம் கழித்து தெலுங்கில் பூக்கின்ற பேரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். விரைவாக வந்து ப்ரெஷ் ஷோ ஒன்று போடுவோம். இது இன்னொரு என்ன ஈவெண்ட்டு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று ஒரு 5-6 நாளில் இருக்கும். அவசியம் இன்னொரு தடவை மீட் பண்ணி சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கூட கலீக்ஸ் எல்லாருக்கும் என்னை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பூக்கி அப்படிங்கிறது இது வந்து எனக்கு வெறுமன ஒரு படமாக அது வந்து கிடையாது. ஒரு பெரிய அனுபவம், ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு ஃபேஸ்ன்னுவாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் நம்ம இருப்போமா, இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சி நான் நினைக்காத விஷயங்கள்லாம் எனக்கு இந்த படத்தில் நடந்துச்சு. இது நான் வேலை செஞ்ச விதமாக சரி, வேலை செஞ்ச ஆட்களாக இருந்தாலும் சரி, அண்ட் இது அமைஞ்ச விதமாக இருந்தாலும் சரி. நாள் வந்து போன February மார்கன் ரிலீஸ் ஆகாத நேரத்தில் வந்து விஜயாண்டி சார் வந்து எனக்கு சொல்லி இந்த மாதிரி கணேஷ் சார் வந்து இந்த மாதிரி கதை வச்சுருக்காரு, நீ ஒரு அடி படிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரும் சைமல்டேனியஸாக படித்து இது வந்து இமிடியேட்டாக அடுத்த நாளே வந்து ஓகே பண்ண ஒரு கதையை படிக்கும்போது இந்த படத்தோட ரைட்டிங் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வந்து இந்த ஸ்கிரிப்ட்லேயே எனக்கு பயங்கரமாக தெரிஞ்சுது. அப்போ அங்கே தான் எனக்கு வந்து புதிய பரதி சார் வந்து அறிமுகமானார். அண்ட் அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு படமாக எழுதி எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பார்க்கும்போது சரி எங்கே இதெல்லாம் ஒருத்தருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து பரதி சார். அதே மாதிரி கணேஷ் சார் என்னை வச்சு அவர் பட்ட கஷ்டம் அவரால் பாவம் ஓப்பனாக சொல்ல முடியல, சொல்லுவாருன்னு கூட தெரியல. பட் ரொம்ப ரொம்ப எனர்ஜி உள்ள ஒரு மனுஷன், இந்த அளவுக்கு எனர்ஜி உள்ள ஒரு மனுஷனை வந்து நான் சத்தியமாக இது இருக்கும் இந்த மாதிரி நான் பார்ப்பேனான்னு சத்தியமாக தெரியவே தெரியாது. நைட் 2 மணி ஆனாலும் மைக்கு பிடிச்ச கேன் கத்திக்கிட்டு முழு நேரமும் எப்படி சொல்கிறது, இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவர் கூட வேலை செஞ்சு ரொம்ப மோட்டிவேஷ்னல், ரொம்ப வந்து சப்போர்ட்டிவ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடிய ஒரு மனுஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஆக்சுவலாக உங்ககிட்ட உங்கள் கீழே வேலை செஞ்சது. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பண்ணணுன்னு நான் கூட ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்ச டைரக்ஷன் டீம் பிரபுவாக இருந்தாலும் சரி, ஸ்வேதாவாக இருந்தாலும் சரி, ஜெய்சனாக இருந்தாலும் சரி, அஸ்வின், அதுக்கப்புறம் வாசுஜி, அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த பாலா, கிஷோர், எல்லாருக்கும் இது வந்து அதான் இந்த டைரக்ஷன் டீம்ன்றது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. இந்த படம் இத்தனை பேர் வந்து இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த தேதியில் இவ்வளோ சீக்கிரமாக வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஐ திங்க் ரொம்ப கம்மி. ஒரு ஷூட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு பிளானிங், எஃபிஷியன்சி. இன்றைக்கி வந்து காலைல வந்து 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும், நைட் 2 மணிக்கு முடியும், திரும்ப அடுத்த நாள் காலை 6 மணிக்கு வரக்கூடிய சக்தி வந்து இந்த டீம் கிட்ட இருந்துச்சு. இல்லாட்டினாலும் வந்தாங்க. அது வந்து ஒரு ரொம்ப கோஆர்டினேட்டடாக இருந்தாங்க. புரியுது.
அண்ட் அடுத்ததாக வந்து மாளவிகாக்கு எங்கே இருக்கு ரொம்ப என்னை ரொம்ப பார்த்து கவனிச்சாங்க. அந்த பிடிக்கல பாட்டு நான் போட்ட பட்டாப்பட்டியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா எந்த அளவுக்கு அழகாக காட்டணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்று. அவங்க மற்றெல்லாம் கூட நல்லா இருந்துச்சு. பட் அதில் வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டாங்க. சரி இவனை எப்படி பார்க்கணும்னு ஆசைடா போடுறா பட்டாப்பட்டியை கேட்டால் டேரக்டர் சார் சொன்னார் இதை சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை போடும்போது. சரி அது ஜென்ரலாகவே காஸ்டியூம்ஸ் தான் அவங்க எனக்கு கொடுத்த விதத்தில் பார்க்கும்போது. அண்ட் மோரோவர் ரொம்ப நல்ல ஒரு ஜீவன் மாளவிகா. எனக்கு வழக்கமாக யாரையோ அக்காவோ அண்ணாவோ கூப்பிட்ற எனக்கு வந்து எனக்கு தோணாது. யாரை பார்த்தாலும் சார், யாரை பார்த்தாலும் மேம். பட் வாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒருத்தங்களை வந்து அக்கா நான் கூப்பிட்ருக்கேன். அது வந்து மாளவிகா. ஏன்னா வெறுமன ப்ரொஃபஷனை தாண்டி அவங்க பர்சனலாக உங்களை கவனிக்கிற விதம் ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அண்ட் அவங்கள தாண்டி என்னை வந்து கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆட வச்ச ஒரு நபர் ஹரிகரன் மாஸ்டர். ரிஹர்சல்லாம் போகும்போது வருவேன், வந்து பார்ப்பேன், மியூசிக் போடுவாங்க, டப்பு டப்புன்னு ஒரு ஆட்டிட்டு என்னை பார்ப்பார். நானும் பார்ப்பேன். பார்த்துட்டு இது நான் பண்ணணுமா சார்? ஆமாம் சார் நீங்கள் பண்ணணும் சார், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் சார். பண்ணிடலாம் சார், நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்வாரு. நான் ஒரு வாட்டி நான் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 வாட்டி வந்து அவர் பாவம் படாத பாடுபடுவார். ஆனால் என்னையே டான்ஸ் ஆட வச்சிட்டிங்க சார். எனக்கு அதில் வந்து அது நல்லாவும் வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல அதுக்கு முழு கட்டு நீங்கள் தான் சார். ஸோ சார் பிரபு சார் என்னை நாக்க வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக ஒரு சீனில் என் வாய்க்குள்ளே கையை வச்சு, நீங்கள் ஒரு லிரிக்ஸ் கேட்டிருப்பீங்க இல்லையா, மண்டை மேலே வாயை வச்சு, வாயுக்குள்ளே பல்லு வச்சு, பல்லுக்குள்ளே நாக்க வச்சு, அந்த மாதிரி இதான் என் வாய்க்குள்ளே ஒரு கை அப்படியே இழுத்துட்டு போனாங்க. நீங்கள் அது வந்து ப்ராப்பராக அமைச்சு கொடுத்தேன் பிரபு சாருக்கு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் உங்களுடைய ஒர்க் பண்ணுறதுக்கு. பிரகதீஷ் சார், நீங்களும் இந்த படத்துக்கு என்ன பாடுபட்டீங்க எனக்கு தெரியும். ஐ மீன் நைட் அண்ட் டே ஷூட்டிங்கு, ரொம்ப டைம்லி டக்குன்னு நிறைய சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணி இந்த படம் வந்து ஒரு சின்ன படமே கிடையாது. ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன படமாக ஆரம்பிச்சது. பட் அது போகிற போக்கில் ரொம்ப பெருசான்றது நான் பட்ஜெட்டாக நான் சொல்லலை. அதோட பொசிஷனிங், அதோட விஷுவல் கிராண்டியர்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய படமாக அமைஞ்சது. ஏன்னா அதுக்கான காரணம் வந்து எங்களோட முழு கோஆர்டினேஷன் அண்ட் ஒவ்வொருத்தங்களோட இன்புட். அந்த விதத்தில் பிரகதீஷ் சார் நீங்களும் ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க. அண்ட் சாரி, இதை நான் சொல்லி ஆகணும், மறந்துச்சு. சாரி, ஒரு 10 செகண்டு. இந்த படம் வந்து ஆக்சுவலாக பூஜை ஒரு ஷூட் ஆரம்பித்து ஒரு 5 நாள் ஆச்சு. 5 நாளில் வந்து பூஜை போட்டோம். பூஜை போட்டதே மறந்து வந்து 5 நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் பூஜை போட்டோம். அப்போ வந்து விஜயாண்டி சார் வந்து ஸ்டேஜில் இருக்கும் போது தான் கணேஷ் சார் வந்து கேட்டார், கணேஷ் நம்ம February 20 சொல்லிடலாமா கணேஷ்? அவரும் பாவம் வேறு வழியில் அந்த இடத்துல வந்து ஓகேன்ட்டார். பட் ரொம்ப குவிக்காக ஆரம்பித்து குவிக்காக முடிச்சு, அது ஒரு ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே சீம்லெஸ்ஸாக டைமுக்கு நடந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து விஜயாண்டி சார். நான் வந்து ஒரு 5 வருஷமாக பிச்சைக்காரன் 2லேருந்து ஆரம்பித்து ரோமியோலேருந்து பார்த்து, அதுக்கப்புறம் கூட ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கூட நான் பங்கேற்று, அதுக்கப்புறம் எனக்கு மார்கனில் வந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாரு. அவர்லாம் எனக்கு அது நடந்திருக்காது கண்டிப்பாக. அண்ட் அவரும் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பார்த்து தான் தேர்ந்தெடுப்பார். ஏதாச்சும் ஒன்று பார்ப்பார். அது ஹி சீஸ் ஒன்லி த குட் இன் பீப்புள். அண்ட் அதை பார்த்து என்னை வந்து கூட வச்சிருக்கிற விஜயாண்டி சாருக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் சின்ஸ் டே 1. அண்ட் மார்கன் படம் வந்துச்சு. மார்கன் படம் வந்து ரொம்ப இட் வாஸ் ரிசீவ் வெரி வெல் அமாங் ஆடியன்ஸ். அண்ட் அந்த படத்துக்கு முன்னாடியே என்னை நம்பி இன்னொரு படத்தை ஒப்படைக்கலாம், கொடுக்கலாம், இன்னொரு எடுக்கலான்றதுக்கான தைரியம் வந்து எனக்கு தெரிஞ்ச பெருசாக யாருக்கும் வந்திருக்காது. அவரை நம்பி பண்ணார். அகேன் ஐம் கிரேட்ஃபுல். அண்ட் மார்கன் படம் வரதுக்கு முன்னாடியே என்னை வந்து கணேஷ் சார் நம்பினார், பரதீஷ் சார் நம்பினாங்க, ஒரு முழு டீமே நம்பிச்சு. அண்ட் எனக்கு நான் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஏன்னா படம் ஒரு ஹீரோவாக நான் நிற்கிறேன். அண்ட் அது நீங்கள் இல்லாமல் கூட நடந்திருக்காது. நீங்கள் வந்து எழுதின நல்ல விஷயங்கள், மார்கனை பற்றி நீங்கள் கவனித்த விஷயங்கள், நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண விதங்கள், ஒரு நல்ல படத்தை வந்து எனக்குமே நீங்கள் கைவிட்டதில்லை. அதே மாதிரி பூக்கி படத்தையும் நீங்கள் கைவிட மாட்டீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன்.
அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சசி சார், நீங்கள் ஒரு அந்த படத்தில் என்ன பார்த்துருப்பீங்க இல்லையா சார், நூறு சாமின்னு, அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நேற்று கூட சார் 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 வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து வேறு மாதிரி இருப்பார் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. அப்பப்போ குள்ளாக இருப்பார், பட் முழு நேரமும் மைக்கும் கையுமா இங்கங்கே ஓடிக்கிட்டே இருப்பார். முழு நேரமும் அவர் சுற்றி ஒரு டீமும் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் நேற்று தான் நூறு சாமி ஆக்சுவலாக ரேப் பண்ணோம். நேற்று தான் நூறு சாமியும் முடிஞ்சது. அண்ட் அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி சார்கிட்ட வந்து இந்த பிடிக்கல பாட்டை பார்த்தீங்க இல்லையா, லட்சுமா போட்டு, சார் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா சார்? இல்லை அஜய் சொல்லுங்கள் சார், ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த பார்க்குறீங்களா? சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை காமிக்கும் போது, ஓ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே அஜய், என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். பட் சசி சாரும் எனக்கு அங்கே முழுசாக ப்ராப்பராக கைட் பண்ணி என்னை கொண்டு போயிட்டுருக்கார். நூறு சாமியும் May 1 வந்து வருது, அழகாக வந்திருக்கு அந்த படமும். அண்ட் ஆக மொத்தத்தில் எங்கள் நவீன் சாண்டா மேம், அங்கே அண்ணாமலை சார், மணி சாருக்கு ஒரு முக்கியமான நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஆக மொத்தத்தில் இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து வேலை செய்கிற ஃபீலே எனக்கு கிடையாது. என் வீட்டை விட்டு கிளம்புவேன், இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ அப்படிங்கிறதால ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப பாசிட்டிவ். வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். அண்ட் அதை மறக்காமல் என்னை வச்சதுக்கான ஒரு டீம், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு each and every one of you. இந்த படத்தில் வேலை செஞ்ச லக்ஷ்மி மேம், though I was not, திரும்ப ஒரு தப்பு பண்ணிட்டேன், சாரி. இந்த படத்தில் நான் லக்ஷ்மி மேம் கூட பயணித்தேன், சுனில் சாரை பார்த்தேன். அண்ட் என் கூட நடித்த பாண்டியராஜன் சார், இந்துமதி மேம், மண்டபக்கா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இவர் நம்ம டப்பிங் டப்பா சார், அண்ட் சார் உங்கள் ஃப்ரெண்டு அருண் பிரகாஷ், ராஜ்பரத் சார், எல்லாமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் ஐ ஃபர்காட் டு மென்ஷன், அஸ்வின் வந்து சொன்னார், இந்த படத்தில் இருக்கிற கோ டைரக்டர்ஸ் ஜெய் வெங்கட் சார், ரொம்ப படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க வேற ஒரு தோற்றத்தில் பயங்கரமாக அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார் எல்லாரையும். அண்ட் பிரபுலாம் அது எதுவுமே பெரிய விஷயம் இந்த படமே அமைஞ்சது. அண்ட் ஒன்ஸ் அகேன் தனுஷா சாரி சொல்ல மாறேன்ட்டேன், நிறைய விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல திடீர்னு. தனுஷா வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து, ஒரு பக்கம் ஒரு டீமாக இருந்தாலும் ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷனும் ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த படத்தை வந்து எத்தனை ஹீரோயின்ஸ் வந்து ஓப்பனாக வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா ரொம்ப ஹெக்டிக்காக, ரொம்ப டைட்டாக, இது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஃபார்மேட்லேயே வந்து அமையாது. ஒரு சில நாள் வந்து ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட்டிங் போச்சு, பட் மீதி ஒரு நாட்டில் நீங்கள் வழக்கமாக கேமரா எடுத்து ரோட்டில் போய் ஷூட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல போய் ரேண்டமாக ட்ரெஸ் மாற்றுறது, ரேண்டமாக சாப்பிட்றது, ரேண்டமாக போகிறது வருது. நாட் மெனி பீப்புள் வில் பி கம்ஃபர்டபுள் வித் தட். பட் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட சலிச்சிக்காமல், கொஞ்சம் கூட எந்த ஒரு யோசனை கூட முகத்தில் காமிக்காமல் ஈஸியாக கோஆப்ரேட் பண்ணி போன தனுஷாவுக்கு என்னோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒன்ஸ் அகேன். ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல நடிகை. அண்ட் அதே மாதிரி நல்ல நண்பனும் ஆனாங்க எனக்கு. அண்ட் அதே மாதிரி அஸ்வின், நான் அவர் கூட எனக்கு பெருசாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லை. பட் ஆஸ் அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். வி ஷேர்ட் ஆர் மூமெண்ட்ஸ் டுகெதர். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ பூக்கி, தேங்க்யூ ப்ரெஸ், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்கே தனுஷா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவ்வளோ பெரிய படத்தை என்ன நம்பி என்கிட்ட கொடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு நிஜமாவே என்ன பேசுறதுனே தெரில ஃபர்ஸ்ட். ஸோ ஹீரோயினாக வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, அதுவும் இவ்வளோ பெரிய படம். ஸோ எனக்கு நிஜமாவே இது ரொம்ப லக்கி தான். நான் கணேஷ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நடிக்கிறது தான். ஸோ அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து டீமாவும் சரி, கணேஷ் சாரும் இப்போ எந்த ஒரு சின்ன எவ்வளோ டேக் போனாலுமே மூஞ்சு கொஞ்சம் கூட சொல்லிக்காமல் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் காஸ்டியூம் மாளவிகா அக்காவுக்கு வந்துட்டு எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்து கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூக்கா. அப்புறம் டிரெக்ஷன் டீம் பிரபு அண்ணா, ஸ்வேதாக்கா, இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் நிஜமாக இந்த 5 மாதம் என்ன பண்ணியிருப்பேனே தெரியல.
ஸோ இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, என் கூடவே இருந்தாங்க. அப்புறம் என்னோட கோ ஆக்டர் அஜய், அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா ரொம்ப கைண்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தார். ஸோ நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. தேங்க்யூ அஜய். அஸ்வின், லக்ஷ்மி மஞ்சு மேம், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக படத்தை போய் Feb 13th உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா, பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வின் ராம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 இயர்ஸாக லிட்டில் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் குரூப்பில் தியேட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். பூக்கி என்னோட முதல் படம். இதில் நான் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நிறையா பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். I'm going to just take 5 minutes of your time. To begin with, I'd like to thank the producer, Mr. Vijay Antony sir. Thank you for giving me this opportunity and bringing in a lot of new talents, not just me. I think in the stage la and அங்கே உட்காந்துருக்கிற நிறையா பேரும் இருக்காங்க இந்த படம் சார்ந்த மக்கள். எங்கள் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ், ஒரு மேடை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக எங்கள் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் கணேஷ் சந்திரா சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் நிறையா டைரக்டரோட ஒர்க் பண்ணதில்லை, பட் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண டைரக்டரில் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் கைஸ். A lot of people have vouched for him and I can say the same about him as well. ஒரு டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறதே இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். சைமல்டேனியஸாக 2 டிபார்ட்மெண்ட்டை ரைட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போனார் இவர். அட்லீஸ்ட் எங்கள் கண்ணு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் direction team, I have to mention every single person, like how the other co-actor had mentioned. Prabhu தான் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு. அவர் ப்ரொடக்ஷன், டைரக்ஷன்னு மல்டிபிள் திங்ஸ் அட் ஒன் டைம் ஐ திங்க் ஹி ஹேண்டில்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரபு. அண்ட் என்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டருக்கு இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட், மெயின்லி பிகாஸ் the team and everybody, it doesn't feel like it was ever, to my co-actors. எனக்கு இந்த படத்தில் நிறையா சீன்ஸ் வந்து தனுஷாவோட தான் இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் தனுஷா ஃபார் ஸ்வீட்லி அகாமடேட்டிங் அண்ட் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ். மேக்கப் வச்சு மால்விகா சொன்ன மாதிரி அவங்க ஒரு பூக்கியாக தான் இருந்தாங்க, பூக்கி ஃபைட்டாக தான் இருந்துச்சு. இட் வாஸ் நெவர் அ பாயிண்ட் வேர் வி ஃபெல்ட் லைக் ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் வந்திருக்கோம், ஐயோ இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு இல்லாமல் we had the space to be ourselves, and I think all credits to the director for that. And அதை அப்படி கேப்சர் பண்ணி படத்தில் எடுத்திருக்காங்க, நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அஜய் திஷன் இங்கே ரொம்ப அமைதியாக நடிக்கிறார். இப்போ தான் அவர் எனக்கு நிறையா சீன் அஜயோட இருக்கலனாலும், என்னதான் ஒரு ஹீரோவாக இருந்தாலும், ஒன் திங் தட் ஐ வில் டெஃபினெட்லி டேக் ஃப்ரம் ஹிம் இஸ் ஷூட்டிங்கே இருக்கலனாலும் அந்த ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குது, அந்த ப்ரொடக்ஷனில் அவர் எப்படி ஹெல்ப் பண்ணலான்றத அங்கே இருந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அது சம்திங் தட் ஐ டேக் பேக் பிகாஸ் ஐ டோன்ட் நோ இஃப் அ லாட் ஆஃப் பீப்புள் வில் டூ தட், அண்ட் இஃப் தே ஹேவ் த டைம் ஐம் ஷூர் தே வில். பட் சைமல்டேனியஸாக ஐ நோ தட் நூறு சாமின்னு ஒரு படமும் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே எப்போல்லாம் அவருக்கு பிரேக் இருக்கோ, அவர் தூங்குவாரோ இல்லையோ, இங்கே வந்து சும்மா செட்டிலையாவது தூங்குற டைப் பண்ணுவார். ஸோ அதில் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் டைம் டு இன்டராக்ட் வித் ஹிம். So thank you very much Ajay for being an amazing co-star. I know this is your first film as a protagonist, as a hero. I'm sure there are a lot of things coming your way, both of you guys. All the very best. Yeah. Last but not the least, I would just like to thank my parents, my family, and all my friends, because they've always been supportive, and today whoever I am today is because of them. So thank you very much for every single person who's been there in my life. It truly means a lot to me. Pooki padam Feb 13th தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். இட்ஸ் அ கமிங் ஆஃப் ஏஜ் லவ் ஸ்டோரி. உங்களை சிரிக்க வைக்கும். இட் வில் ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சின்னஞ்சிறுசுங்க இருந்திருந்தா, இல்லை அந்த காலத்திலே இருந்த பூக்கிங்களுக்கும் இது ரிலேட்டபுளாக இருக்கும். ஸோ எல்லாருமே உங்கள் குடும்பத்தோட, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ்ட் ஒன்ஸ், சித்தப்பா, சித்தி, பக்கத்து வீட்டு, எழுத்து வீட்டு எல்லாரையும் இழுத்துட்டு படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். Feb 13th ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ வெரி மச். சியர்ஸ். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புதிய பருதி. நான் ஒரு 13 இயர்ஸாக ஜேர்னலிஸ்டாக இருந்தேன். ஸோ அந்த பக்கத்தில் இருந்திருக்கேன்.
ஸோ வீடியோலாம் வரும்போது முதல்ல அந்த நன்றி சொல்கிறதான் கட் பண்ணி தூக்கிட்டு தான் வீடியோவே போடுவோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நன்றி சொல்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு. ஸோ உங்கள் நேரத்தை எடுத்துக்காமல் நான் எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் வந்து கணேஷ்கிட்ட நான் சும்மா படித்து பார்க்க தான் கொடுத்தேன். கணேஷ் வந்து இந்த படமாக பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுங்க படிக்கணும்னு சொன்னார். என்ன ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்கன்னாரு. நான் ஒரு ராம்காம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி கிளைமேக்ஸ் முடிச்சிட்டிங்களானாரு. முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு எனக்கு கொடுங்க படிக்கிறேன்னு சொன்னார். கொடுத்தனே ஒரு 2வது நாள் கால் பண்ணார். பரதி வாங்க மீட் பண்ணணுன்னாரு. சரின்னு போனால் அவர் வந்து காரில் கூப்பிட்டு போகிறார். நம்ம இப்போ ப்ரொடியூசரை பார்க்க போகிறோம் அப்படின்னாரு. ப்ரொடியூசரை பார்க்க போகிறோமா? ஃபஸ்ட்டு நான் இந்த நீங்கள் இப்படி பிச் பண்ணிட்டீங்களா? பிச் பண்ணிட்டேன். ப்ரொடியூசர் கொடுத்துட்டு ப்ரொடியூசரும் படிச்சு மொத்தமே 2 நாள் தான் இருக்குது அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்குள்ளே இவர் படித்து ப்ரொடியூசர் படித்து வந்துருச்சுன்னா அவர் ப்ரொடியூசரும் ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லலை. சொல்லுங்கன்னா போனால் விஜயாண்டி சார் இருக்கார். எனக்கு வந்து விஜயாண்டி சார் தான் நான் நடிப்பார் எப்போவுமே அவர் படத்தில். ஸோ இதுலேயும் விஜயாண்டி சார் தான் நடிக்க போகிறார் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா பக்கத்தில் அஜய் இருந்தார். அப்போ அஜய் மார்கனும் வரல எங்களுக்கு. அப்புறம் அது சார் சொன்னார் அஜய் தான் லீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னார். ஓகே நீங்கள் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கன்னு நான் அவங்க படித்து பார்த்துட்டு சொல்ல போகிறாங்கன்னு இருக்கேன். அவங்க சைன் பண்ணுங்க முடிஞ்சிருச்சு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லி உடனே ஸ்கிரிப்ட் முடிச்ச ஒரு 2வது நாள் 3வது நாள் ஒரு படம் சைன் ஆகிறது வந்து பயங்கர நம்பவே முடியாத ஒரு மேஜிக். எனக்கு இதில் ரொம்ப பெரிய விஷயம் வந்து கணேஷ் அமைஞ்சதும் சார் அமைஞ்சதும் 2 பேரும் அமைஞ்சது வந்து எனக்கு ஒரு ரைட்டருக்கு எந்த ரைட்டருக்கும் அப்படி அமைவாங்களான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டரு கணேஷ் சந்திரா விஜய் அன்னிக்கு அப்புறம் புதிய பிரதின்னு பேர் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய ரைட்டருக்கு மட்டும்தான் அது நடக்கும். 2 பேரும் ஸ்கிரிப்டில் இது இல்லை அப்படின்னு சொல்லி கணேஷ் வந்து இப்போ ஏதோ ஒரு கிரியேட்டிவ் ஆர்குமெண்ட் ஒன்று வருதுன்னா ஸ்கிரிப்ட் இதுதான் சொல்லுது அப்படின்னு கணேஷ் ஒன்று சொல்லுவார். இல்லை ஸ்கிரிப்ட் இதுதான் சொல்லுது அப்படின்னு விஜயாண்டி சார் சொல்லுவார். சில சமயம் மாற வேண்டியது இருக்கும். அப்போ எனக்கே கூட நான் அந்த பக்கம் போயிடலாம், இப்போ வந்து கணேஷ் சொல்கிற பக்கம் போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணும். விஜயாண்டி சார் ஸ்கிரிப்டில் இதானப்பா இருக்குது அதுதான்ப்பா நிற்கும் அப்படின்னு என்னை விட பயங்கரமாக ஸ்கிரிப்டை நம்பினார். அதே மாதிரி கணேஷ் சாரும் அப்படி நம்பினார். இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் நிறைய விஷுவல்ஸ் பார்த்தீங்க. இதை நான் எழுதும்போதே வந்து அஜய் சொன்ன மாதிரி ரொம்ப எடிட்டிங்காகவும் மியூசிக்காகவும் என் மைண்டில் ஒரு படம் ஓடிட்டு இருந்தது. அதை நான் அப்படி தான் எழுதவும் செஞ்சேன். இருக்கிறதுலே இந்த படத்தில் ரொம்ப கஷ்டமான வேலையாக நான் அதை தான் நினச்சேன். அந்த 2மே வந்து சார் மாட்டிக்கிட்டாருன்னு தான் நான் நினைப்பேன் சொல்லுவேன். அது சார் 2மே அவர் கையில் போய் மாட்டிக்கிச்சு. நான் வேறு ஒவ்வொருவாட்டியும் சார்கிட்ட சொல்லுவேன், சார் எட்கர் ரைட் படம் மாதிரி எடிட் பண்ணணும் சார் அப்படின்பேன். அவர் எட்கர் ரைட்டா யாருப்பா அவர் அப்படின்பாரு. சார் இதுதான் சார் இப்படின்னு சொல்லுவேன். அவர் வந்து ஆக்சுவலாக அவர் எட்கர் ரைட் மாதிரி எடிட் பண்ணல, தென்மா ஷூன் மேக்கர் மாதிரி எடிட் பண்ணார். ஆனால் சாருக்கு என்னென்னா தென்மா ஷூன் மேக்கராலும் யாருன்னு தெரியாது. அவர் வந்து அந்த ஆர்ட் என்ன கேட்குதோ அதை பண்ணுவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா படம், சார் சொன்னார், சசி சார் சொன்னார் அந்த இடத்துல. நாங்கள் ஃபஸ்ட் எங்கிட்ட காட்டுறாரு. நாங்கள் ஸ்கிரிப்டில் அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா ஒரு சோக பாட்டு இருந்துச்சு. கணேஷும் வந்து ஒரு சோக பாட்டை ஒரு ரெஃபரன்ஸாக பண்ணி சார்கிட்ட கொடுத்துட்டாரு. சார் எங்களுக்கு வந்து அஜய் இருந்தாப்புலன்னு நினைக்கிறேன். அப்போ சார் போடும்போது நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டே இருக்கோம். அங்கே சோக பாட்டு வரப்போது வெயிட் பண்ணிருக்கோம். பார்த்தா அங்கே வந்து குலவை அடித்து டிங்குன்னு அடிக்குது பயங்கரமாக. ஃபஸ்ட்டு ஷாக் எல்லாத்துக்கும். என்ன சோக பாட்டு இடத்துல இது பண்ணு எனக்கு வந்து பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. நான் அப்படி தான் படம் வந்து மியூசிக்கில் தான் நான் எழுதினேன். படத்தில் எழுதும்போது 5 பாட்டு இருக்குது. எழுதும்போது ஸ்கிரிப்டில் 5 பாட்டு இருந்தது. ஆனால் எனக்கு மைண்டில் இந்த படத்தில் ஒரு 10 பாட்டு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். சார் வந்து இது மாற்றி போட்டதும் அந்த மூடே மொத்தமாக செலிப்ரேட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு 4 சீனே தேவையில்லை. அந்த 4 சீனை தூக்கிட்டோம். இப்போ மியூசிக் கம்போசர்ஸ் வந்து பொதுவாக மியூசிக் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, இவர் தான் அப்போ தான் உணர்ந்தேன். மியூசிக் கம்போசர் வேறு, மியூசிக் டைரக்டர் வேறு. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டை ஒன்று பிளேஸ் பண்ணுறது மூலமாக ஒரு 4 சீனோட தேவையே வந்து அது தூக்கிட்டு டக்குன்னு நாங்கள் கதைக்குள்ளே போயிட்டோம். நிறைய விஷயத்த இந்த மாதிரி சார் வந்து பண்ணியிருந்தார். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கதை இருக்குது. அந்த கதை 10 பாட்டுக்கும் 10 கதை இருக்குது. இப்போது நீங்கள் அந்த காரில் வர்ற பாட்டுமே சார் கம்போஸ் பண்ணது தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டு எழுதியிருந்தேன். சார் அது ஓனாக கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு ஃபுல் வெர்ஷன் வந்து சார் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் சார். அதை நான் போடும்போது எல்லாருமே வந்து யார் கேட்டிபரி பாட்டான்னு கேட்பாங்க எல்லாருமே. ஒருத்தர் கூட வந்து அது ஒரு தமிழ் மியூசிஷியன் பண்ண பாட்டுன்னு அவங்க சொன்னதே கிடையாது. சாருக்கு அப்புறம் ரொம்ப நாள் அவருக்கு இவ்வளோ இந்த சான்ஸ் கிடைக்காம இருந்ததோன்னு தோணுச்சு. மியூசிக் டைரக்டராக இவ்வளோ வெரைட்டி போடுறதுக்கு அதுக்கு நம்ம படம் என்னோட ஸ்கிரிப்ட் வந்து ஹெல்ப் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதான் நிறைய கதைகள் இருக்குது. அந்த கதைகளை சொன்னால் டைம் இருக்காது. ரொம்ப நன்றி சார். லக்ஷ்மி மேம் இவர் பண்ண அந்த குளறுபடி காரணம் நான் தான் மேடம். அவர் எல்லாம் ஓகே பண்ணிட்டாரு. அந்த ட்ரெஸ் சேஞ்சுக்கு வந்து நான் தான் கணேஷ் கிட்ட வந்து எஸ் இட் இஸ் மீ, நீங்கள் அவர் கோச்சுக்காதீங்க,
அவர் வந்து ஸ்வீட் பர்சன் கணேஷ் வந்து இவ்வளோ கேமரா பார்க்கணும், டைரக்ஷன் பார்க்கணும், இதுக்கு மேலே வந்து என்னோட டார்ச்சர் இருந்துகிட்டே இருக்கும் கணேஷ்க்கு. கணேஷ் அது அப்படி இல்லை, கணேஷ் இப்படி இல்லை கணேஷ். நான் வந்து அதை எல்லாத்தையும் ரொம்ப கூலாக எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணார். படம் ரொம்ப விஷுவலாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. இவ்வளோ பெருசாக பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் கணேஷ். அப்புறம் மாளவிகா, ஸ்டன்ட் சார், டான்ஸ் மாஸ்டர் எல்லாத்தையுமே வந்து நான் மீட் பண்ணி, ஆக்சுவலாக இதில் ரைட்டராக மட்டும் இல்லாமல் எல்லா வேலைகளையுமே எங்கள் டீமில் எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அஜய் ஏடியாக இருப்பார், தனுஷா ஏடியாக இருப்பாங்க, அதுபோக ஏடிஸ்லாம் வந்து பாதி டேரக்டராக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே எல்லாமே ஒன்றா வேலை பொதுவாக நம்ம பார்க்கும்போது அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும் ஃபேமிலியாக பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது என்னடா கதை சொல்கிறீங்கன்னு இருக்கும். ஆனால் உண்மையிலே அப்படி தான் இருக்குது. அது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்யூ. Hi everybody. Thank you sir for giving me this opportunity. So Pookie, this is my most special film. I got to work with Vijay Antony sir and பயங்கர கம்ஃபர்டபுளான டீம் இவங்க எனக்கு. கணேஷ் சார் சார் வந்து ஒரு டிரெக்டரும் தாண்டி ரொம்ப க்ளோஸாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சார். அண்ட் அஜய், தனுஷா அவங்கள பற்றி நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உண்மையான பூக்கீஸ் அவங்க. And thank you so much to the entire direction team for being very பயங்கர பூக்கீஷாக இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட டீம் ரித்தேஷ், ரூபன், வித்தவுட் தெம் எனக்கு இந்த படம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், ஏன்னா அவங்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் லக்ஷ்மி மேம் அவங்களும் பயங்கர கன்வீனியன்ட், பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் எப்போவுமே பருதி கிட்ட பார்க்கும்போதெல்லாம் கேட்குறது இதுதான், நீங்கள் எத்தனை கப்புள்ஸும் ஒளிஞ்சிருந்து பார்த்து இது எழுதிருக்கீங்கன்னு. அதே மாதிரி இந்த படம் வந்து எல்லாருக்கும் பயங்கர ரிலேட்டபுளாக இருக்கும். Feb 13th கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ நிஜமான பூக்கி முடிச்சிங்களா? ஆமாம், டக்குன்னு பேச்சு வரல. ஆக்சுவலி என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா சேலமில் வந்து ரொம்ப வில்லேஜானு கிராமத்து, அதுவும் தமிழ் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் வாய்ப்பு தருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காக விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நான் ஆக்சுவலி வில்லேஜுங்கிறதுனால எப்பயுமே இந்த முறுக்கு அதிரசம்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஷூட்டுக்கு வரும்போது எல்லாம் சுட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். டேரக்டர் சார் வந்து லைட்டிங் போயிடுச்சு, ஷூட் லொக்கேஷன் செட் ஆகலன்ட்டு டென்ஷனாக சுற்றிட்டே இருப்பார். நானும் டீமும் வந்து திருட்டுத்தனமாக அதிர்சம் முறுக்குன்னு வாயில் போயிட்டே இருக்கோம். அவர் வந்து ரொம்ப என்னது இது ஏதோ போயிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பாரு, ரொம்ப டென்ஷனாக. அவருக்கு கடைசி வரைக்கும் அது தெரியவே தெரியாது, இப்போ தான் தெரியும் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரேன் டீம் எல்லோரும் சாப்பிடுவாங்கன்ட்டு. ஸோ வந்து டேரக்டர் சாரை பற்றி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ரொம்ப கூலாக, ரொம்ப டென்ஷனே ஆகாத. நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால கண்டிப்பாக டேரக்டர்ஸ்னால் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, ஷூட்டில் வந்து டேக் சரியாக போகலன்னா திட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப பதட்டமாகவே இருந்தேன். பட் ரொம்ப கூலாக ஜாலியாக ஹேண்டில் பண்ணார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இப்படி கடைசி வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஷன்விகா. ஹலோ ப்ளீஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேர் சனிகாசி. நான் 5 years old. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ற அனுபவம்? விஜய் ஆண்டனி சார் பார்த்து பயந்தீங்களா? ஜாலியா இருந்தாரா? ரொம்ப ஜாலியா இருந்தேன். ரொம்ப ஜாலியா இருந்தீங்க. ஓகே, Feb 13 பூக்கி பார்க்க சொல்றீங்களா? சொல்லுங்க. சரி, ரொம்ப யோசிக்கிறாங்க. நானே அவங்க சார்பாக பூக்கில ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, என்னவா ஒர்க் பண்ணிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்கல்ல, அதை பத்தி சொல்றீங்களா? சொல்லுங்க. ஜாம தொட்டு சாப்பிட்டேன். ஓகே, அப்புறம் வேற என்ன சாப்பிட்டீங்க? சரி, நீங்க வந்து ஜாம் மட்டும்தான் சாப்பிட்டீங்களா? வேற ஏதாவது சாப்பிட்டீங்களா? சார் முறுக்கு அவங்க மட்டும்தான் சார் வச்சிருந்தாங்க, அப்பயே தெளிவா சொன்னாங்க, அவங்க மட்டும்தான் தனியா சாப்பிட்டதா. ஓகே, ஜாம் தொட்டு சாப்பிட்டீங்க. எல்லாரும் நீங்களும் தியேட்டர்ஸ்ல பார்த்து ஜாம், பன், பட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, Feb 13 சொல்லுங்க. Feb 30 பூக்கி வாட்ச் இன் தியேட்டர்ஸ். வாட்ச் இன் தி தியேட்டர்ஸ். சூப்பர், தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மெட்ராஸ் வந்தாலே ஒரு
தெரியாத ஒரு ஃபீல், எஸ்பெஷலி இப்போ பிரசாத் லேப்குள்ளே வந்த உடனே ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இட்ஸ் ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அவங்களுக்கும் ஸ்டேஜ் மேலே இருக்கிற எல்லாருக்கும், நான் தெலுங்கு தமிழ் ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டு நான் பாபாய் தமிழையே பேசுகிறேன், வரும் எனக்கு ரொம்ப நல்ல. பட் வாட் அ டைம் ஐ ஹேட் ஆன் திஸ் செட். நான் டைரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா ஐ டேக் 2 days. ஸோ அது எப்படி கம்மியாக சொல்லணுன்னு ஐ டோன்ட் நோ, பட் யூஆர் சம்திங் எல்ஸ். I'm a producer, I'm an actor, எல்லாரும் 30 years industryன்னு சொல்லுவாங்க, என் லைஃபே இண்டஸ்ட்ரி. Okay, born and raised. And when I see talent, I am in awe. And you, the sky is not the limit for you. The way you handle the actors, your demeanor on set, your attitude. Now I was leaving அன்னைக்கு ராத்திரி ஃப்ளைட் ஏறி போனோன்னா there's something I had to do back in Bombay, so it wasn't like okay extend ஆனா பரவாயில்ல அப்படின்னு. So the whole set was lit here. Okay, we had to do a very big scene just before we left. இதுக்கப்புறம் வேற சீன் வேற இருக்கு, மொத்தம் லைட்டிங் முடிச்சிட்டோம் and our little darling baby fell asleep. We were like தூங்கிட்டாளா? I was like எழுப்புங்க. He was like no, don't disturb the baby, we'll turn it around and light this. I said how are you going to do it? இது எப்படி நடக்க போகிறது? Because you won't have enough time. As a producer I was only getting so tensed, but he coolly finished that and finished this and still sent me on time. So this is not a normal thing, sir. Epime, we want more from the actors that you knew so clearly, and I should appreciate Vijay sir for finding you, really. I get very jealous when producers find good directors. I'm always looking. Vijay sir, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு உங்கள் மேலே. எல்லாருக்கும் இவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்து உங்கள் படத்தில் என்னை வச்சுட்டு ஒரு சாங் கூட இல்லைன்னா எப்படி சார்? Thank you. That's the commitment I wanted. Dhanusha, you look beautiful. Ajay, you were looking amazing. Nee assistant director hero aan theriyala enak set la. You were taking care of me like that. So thank you. This is what feels like a great environment, you know. And Ashwin, neenga sonna madri, it was so beautiful to just see cinema from a first time actor all over again. So thank you for sharing that. Thank you, Malvika. I know only you and I know the stress that we went through. ஒரு லுக்கை செட் பண்ணிவிட்டு காலையில் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னாரு டைரக்டர் சார். சார் ஓ ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் தேர் பிகாஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாச்சு, வி செட் த லுக். ஐ கேம் ஒன் டே ஏர்லி, வி செட் ஃபேண்டாஸ்டிக். மார்னிங் ஐ கெட் அ கால், ஷூட்டிங் லேட். பை சார் திங்ஸ் யூ லுக் வெரி, ஐ டோன்ட் நோ, நாட் த பார்ட் தட் ஹீ வாண்ட்ஸ் யூ டு லுக், ஸோ வி கோனா சேஞ்ச் த அவுட்ஃபிட். ஐ செட் பட் வி ஆர் ஷூட்டிங். Everything just fell into place like that beautifully. That's when you have a good heart and you put a good team together. Enna kashtam vandalum just smooth ah nadnadum on the set. So Sashi sir, I want to wish you all the very best for your movie. Sounds very interesting. அவர் இப்போ தெரிஞ்சது எதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல் ஹேர் ஆர்டர் பண்ணாங்க. நீங்கள் சொன்னீங்களே இப்போது அவர் ரொம்ப வில்லேஜில், அவருக்கு வெளியே வந்து கொஞ்சம் சிட்டி ஃபீலிங் வரணும்னு நல்லா பண்ணியிருப்பார் அவர். ஐ அண்டர்ஸ்டுட் வை. ஸோ அண்ட் லிட்டில் பேபி ஸ்ரீ நோ சான்விகா ஸ்ரீ, ரொம்ப சின்ன பேர் வச்சாங்க உங்கள் மம்மி டாடி. யூ ஆர் அமேசிங். ஒரு சின்ன வயசுலேயே எவ்வளோ மெட்டோரா, எவ்வளோ க்யூட்டாக அந்த ஜாம் பாட்டில் பூரா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். நான் தட்டு பிடிக்காம இருந்திருந்தா இல்லை, அதனால அதுதான் ஞாபகம் இருக்கு அவளுக்கு, ஜாம் தொட்டு சாப்பிட்டேன்னு. பட் யூ ஆர் அமேசிங் பேபி. ஐ கிவ் யூ ஆல் மை பிளெஸ்ஸிங்ஸ் டு யூ. ஓகே, அண்ட் வேறு யார் சார்? உங்களோட ஆல் த பெஸ்ட். உங்களோட நான் வேலை பண்ணல. யாரோட? ஓ அது மலையாளமே ஆச்சே. ஓ செல்வா சாரோட அசிஸ்டண்டா? ஓ வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஸ்டேஜை விட்டு போகணுன்னு இல்லை. இட்ஸ் ஐ ஃபீல் வெரி லக்கி. நான் தமிழில் படம் பண்ணும்போதெல்லாம்
நான் எல்லாருக்கும் எப்பயுமே சொல்லுவேன், நான் ஃபர்ஸ்ட் தமிழ் பொண்ணு, அது அப்புறம் தான் தெலுங்கு பொண்ணு அப்படின்னு. வளர்ந்த ஊர் இது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் மை ஃபர்ஸ்ட் லவ், மெட்ராஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நாளாக கேமராக்கு பின்னாடி மற்றவங்க சொல்கிற ஆக்ஷன் கட்டை கேட்டுட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் பூக்கி மூலிமா கேமராக்கு முன்னாடி ஆக்ஷன் கட் சொல்லி வச்சுருக்காரு விஜய் ஆண்டனி சார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரொம்ப குயிக்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 6 months. அஜய் சொல்லியிருந்தார் ஆல்ரெடி. ஸ்டேஜில் இந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார் பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் நின்றுருந்தேன்னா கணேஷ் Feb 20 அனௌன்ஸ் பண்ணிடலாமான்னு கேட்டார். சார் 5 days தான் ஷூட் போயிருக்கோம், இன்னும் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல கணேஷ் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து இப்போ Feb 13 1 week பிஃபோராகவே நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. அதே மாதிரி இந்த படத்துக்கு டைரக்டராக ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன பண்ண முடியும்னா, சார் நாட் ஓன்லி ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் அண்ட் எடிட்டர், பட் ப்ரொடியூசராக நான் சொல்கிறேன். ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு நான் டைரக்டராக ஒரு டைரக்டராக என்ன பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் திங் அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ண வைக்கணும். இப்போ என்னென்னா டெல்லிங்கோட செல்லிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த படத்தை பிஸ்னஸும் ஓடிடி ஜீல பிஸ்னஸாக இருக்குது. சேட்டலைட் எல்லாமே டிஜிட்டல் எல்லாமே Z5 வாங்கியிருக்காங்க. அதுவே ஒரு ப்ரொடியூசருக்கு நான் டைரக்டராக கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி லைக் விஜய் ஆண்டனி சாருக்கு நீங்கள் கேட்க போனால் இப்போது ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. விஜய் ஆண்டனி சார் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு ஒரே டெஃபினேஷன், கீப் ஆன் டூயிங். அது தப்பாக வந்தால் கூட பரவாயில்ல, கீப் ஆன் ட்ரை டில் யூ கெட் சக்ஸஸ்ன்ற மாதிரி தான். அது தப்பாக வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்ப அது லைக் ஒரு மியூசிக் ஏதாவது ஒரு RR ஒன்று போட்டுப்பார், அது திரும்ப சின்னதாக ஏதாவது சைலண்ட்டாக கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும், திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். மனுஷன் எப்போ தான் தூங்குறாருலாம் தெரியவே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. நைட் 2 மணிக்கு கால் பண்ணுவார், 4 மணிக்கு கால் பண்ணுவார், விடிய காலையில் எங்க கூட பக்கத்தில் மீட்டிங் உட்காந்துட்டு இருப்பார். பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சு நான் சலீமில் பார்த்துருக்கேன். இப்போ இன்னும் பயங்கர எனர்ஜி, ஸ்டில் அதே எனர்ஜியை நான் பார்க்கும்போது இப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி எனர்ஜி எங்களுக்கு இல்லையேன்ற ஒரு ஃபீல் எனக்கு அது தோணிகிட்டே இருக்கும் எனக்கு. அதே மாதிரி இப்போது புதிய பரிதி ரைட்டர், இந்த படத்துக்கு பிஃபோர் நாங்கள் ஒரு படம் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தோம் புதிய பரிதியோட. அது கொஞ்சம் ஸ்கேலாக பெருசாக இருந்ததால் நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போ பேரலாக புதிய பரிதி வந்து ஒரு புதிய கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தார் அவர். நான் ஜென்ரலாக கேட்டேன் என்ன பரிதி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது ஒரு சின்ன ராம்காம் பண்ணியிருக்கேன் ஒரு பட்ஜெட்குள்ளே. போது சரி ஓகே கொடுங்க பரிதி, நான் படிச்சுட்டு தரேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அப்போ கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு கொடுங்க பரிதின்னா முடிச்சுட்டு கொடுத்தோன்னா விஜய் ஆண்டனி சாரை போய் மீட் பண்ண. நான் பருதிக்கிட்டு சொல்லவே இல்லை, விஜய் ஆண்டனி சாருக்கு போய் மீட் பண்ணிட்டு அந்த கதை கொடுத்தோன்னா விஜய் ஆண்டனி சாருக்கு பயங்கர ஹாப்பி. அஜய் தான் ஹீரோன்னாங்க. மார்கன் அப்போ ரிலீஸ் வேறு ஆகல. அப்போ எனக்கு பார்த்தோன்னா ஓகே இந்த கதைக்கு ஆப்டாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே அடுத்து பருதியை சர்ப்ரைஸாக தான் கூட்டு போய் விஜய் ஆண்டனி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். இப்போது விஜய் ஆண்டனி சாரோட அவ்வளோ க்ளோஸராக இருக்காது பருதி. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஆக்சுவலாக நீங்கள் பெருமைப்படணும் பருதி அது. ஸோ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வச்ச எனக்கு பெருமையாக இல்லை, பட் சாரும் நீங்களும் இவ்வளோ க்ளோஸராக இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சாரோட பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலே பொலிட்டிக்கலாக பயங்கர நாலேஜ் உள்ள பர்சன் பருதி. அவர்கிட்ட பேசும்போது நிறைய எனக்கு ஒரு லேர்னிங்காக தான் இருக்கும். பருதிகிட்ட பேசுறது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போவோம். பட் கிரியேட்டர்ஸ்குள்ளே இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நான் ஹெல்த்தியாக தான் நினச்சிப்பேன். அதில் ஒரு சின்னதாக மைண்டில் எதுவுமே எடுத்துக்காமல் ஹெல்த்தியாக நான் எனக்கு வேண்டியதை நான் ஒன்றும் பண்ணு பார்ப்பேன். பருதி வந்து நம்ம ஒரு ரைட்டிங் பண்ணியிருக்கோம், அந்த ரைட்டிங் எப்படியா உள்ளே கொண்டு வரணும் பார்ப்பாரு. அது ரெண்டுமே எங்கள் 2 பேருக்கு மியூச்சுவலாக தான் இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாது. அதே மாதிரி இப்போ இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து நிறைய பருதி இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு டப்பிங் வந்து நிறைய பண்ணியிருக்காரு, எடிட்டிங்கில் நிறைய உட்காந்துருக்காரு, டீமோட எங்களோட உட்காந்துருக்காரு. ஸோ கம்ப்ளீட்டாக சாரோட எல்லாரையும் எங்களுக்கு நாங்கள் 3 பேருமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், நானும் பருதி விஜய் ஆண்டனி சார். ஸோ நீங்கள் எனக்கு கிடச்சது பெரிய கிஃப்ட் பருதி எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுடைய ட்ராவல் கண்டினியூஸாக அடுத்தடுத்து நம்ம பண்ணோம் பருதி. அடுத்தடுத்து படம் கண்டிப்பாக பண்ணோம். அதுக்கப்புறம் அம்மா ஐயா பாட்டி நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்க பாட்டி மேலே. இந்த பாட்டி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்கள ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு தான் கடைசியாக ஒரு சர்ப்ரைஸாக அவங்கள ரிவீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். நான் இப்போ சிம்பு ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக தியேட்டரில் தெரிக்கும். சிம்பு சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்கிறேன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச். February 13 எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பார்த்துருங்க. தேங்க்யூ. யாரையா மிஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். சொல்லணும்னா அவ்வளோதான். என்னுடைய ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி, அவங்கள பற்றி நான் சொல்லணும்னா கண் கலங்குது எனக்கு. ஸோ நிறைய பண்ணியிருக்காங்க, வாய்ப்பே இல்லை. லவ் யூடா, லவ் யூ ருத்ரா, லவ் யூ நேத்ரன், லவ் யூடா கனு, பாய். தேங்க்யூ ஸோ மச். நீ எனக்கு கிடச்சது ரொம்ப நான் மிகப்பெரிய கிஃப்டட்ரா. ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. தேங்க்யூ பாய். கோடான கோடி நன்றி. அடுத்தது
பத்திரிகைக்காரர்களுக்கோ ஊடக நண்பர்களுக்கோ முதல்ல நன்றி. அடுத்தது டைரக்டர் என்னைய சிம்புவுடைய ஃபேனாக எஸ்டிஆருடைய ஃபேனாக அறிமுகப்படுத்தி என்கிட்ட வேலை வாங்கினார். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிம்புவை சின்ன பையன்லேருந்தே நாங்கள்லாம் படம் பார்த்து வளர்ந்தவங்க. அதனால் அதில் நடிக்கிறப்ப அதெல்லாம் பார்க்க அந்த படத்தை முடிச்சுட்டு வந்தப்போ அந்த தாக்கம் என் மனசை விட்டே போகலை. அந்த சிம்பு நினைப்பாவே இருந்தது. நான் சிம்பு ஸ்வேதாட்ட கேட்பேன், சிம்பு சார் வருவாரா பார்ப்பாரா, அவரை நான் பார்க்க முடியுமான்னு. எல்லாம் நிழலில் பார்க்குறோம், அந்த நிஜத்தில் பார்க்குறப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்தது சசி சார் இந்த சென்னைக்கு நான் வந்த புதுசில் போகிறம்மால பார்த்தேன். அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கோசரம் அங்கே நின்றுட்டு இருந்தார். நானாக போய் சார் நீங்கள் பிச்சைக்காரன் எடுத்த டைரக்டர் சசி தானே என்ன அவர்கிட்ட கேட்டேன். ஆமாம் சார்னு சொன்னேன். அப்போ அந்த படத்தை பற்றி பேசுகிறேன். சார் அதில் 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டெல்லாம் நல்லா எடுத்திருக்கீங்க. ஒரு பிச்சைக்காரங்க ஃபைனான்ஸை பற்றி பேசுகிறது, அரசியலை பற்றி பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசினேன். அவர் அப்போ சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு கேட்டேன். என் பேரன் குடும்பத்தை வச்சு எடுத்தார். அப்போ அவர் என் மேலே பட்ட அந்த வெளிச்சம்தான் இன்றைக்கி நான் மேடையில் நிற்கிறதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. அடுத்தது எனக்கு பணம் கொடுத்து ஊதியம் கொடுத்த என் முதலாளி விஜய் ஆண்டனி சார். சார் எங்கள் வயசு கிழவிங்கெல்லாம் சேர்ந்து உங்கள் படத்தை பார்க்குறப்போ, பிச்சைக்காரன் படத்தை பார்க்குறப்போ அடுத்தடுத்து இவர் படத்தை பார்க்குற இந்த மனுஷன் சிரிக்கவே மாட்டாரா அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ சார் ரொம்ப முன்னேறிட்டார். சிரிப்பென்ன, பேசுறது என்ன, சூப்பர் சிங்கரில் டபுள் மீனிங்கில் பேசுறது என்ன. சார் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பற்றாத ஜீவநதி போல் நீங்கள் நிறைய படம் தயாரிக்கணும், மேலே வளரணுங்க சார். உங்களையெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 தலைமுறையை நடித்தவங்களையெல்லாம் நான் பார்த்துட்டேன். இப்போ இந்த ஜெனரேஷன் இந்த பூக்கின்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். சொன்னாங்க இப்போ இந்த ஜெனரேஷன் காதலிக்குது, பிரேக்கப் பண்ணிக்குது, மறுபடியும் சேர்ந்துக்குது. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த ஜெனரேஷன் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. பாட்டி இதுக்கு மேலே நம்ம பேசணும் அப்படின்னா பல உண்மைகள் வெளில வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாட்டிக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கணும். என்ன எனர்ஜி அவங்களுக்கு இந்த வயசுலையும். பாட்டி நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்க அந்த எஸ்டிஆர் ஃபேன் நிஜமாக நாங்கள் ரியல் லைஃப்பில் இப்போ பார்த்தோம். அதை தேட்டர்ஸில் பார்க்குறதுக்காக காத்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் பாட்டி. தேங்க்யூ.